கந்தபுராணம் பகுதி 16. கந்தனின் கந்தபுராணம் தொடரில் நாம் 15வது பகுதியை இதுவரை பார்த்தோம். இன்று 16வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? விஸ்வரூப முருகனிடம் தேவர்கள் சூரபத்மனால் சிறபடிக்கப்பட்ட தேவர்களை விடுவிக்க வேண்டிக் கொண்டார்கள். முருகன் மகிழ்வுடன், தேவர்களே, கலங்க வேண்டாம், எனது அவதாரமே சூரவதத்தின் பொருட்டு உருவானதுதான். தங்கள் கோரிக்கையை விரைவில் நிறைவேற்றுவேன் என்றான் முருகன். இந்நிலையில் தனக்கு ரிஷபம் வாகனமாக இருப்பது போல் தன் மகனுக்கு ஒரு வாகனம் வேண்டும் என்று விருப்பப்பட்டார் சிவபெருமான். அதாவது அந்த காலத்தில் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு வாகனம் உண்டு. சிவனுக்கு காளை வாகனம் இருந்தது இல்லையா? அந்த மாதிரி முருகருக்கும் ஒரு வாகனம் வேண்டும். இந்த காலத்தில் இந்த மாதிரி உண்டா? அப்பா கார் வச்சுக்கிட்டான்னா பையன் பைக் வச்சுருப்பான், பேரன் சைக்கிள் வச்சுருப்பான், பொண்ணு ஸ்கூட்டி வச்சுருப்பா. ஆளுக்கு ஒரு வாகனம் வச்சுருக்காங்க. இப்போ அந்த மாதிரி தான் அந்த காலத்தில் விலங்குகள் வாகனமாக இருந்தன. சிவபெருமான் நினைச்சார், தனக்கு காளை மாடு வாகனமாக இருக்கிற மாதிரி தன் மகனுக்கு ஒரு வாகனம் வேண்டும் என விருப்பப்பட்டார். தேவகான பாவலர் யாரு? நாரதர் மூலமாக இதற்கான ஏற்பாட்டை செய்தார் சிவபெருமான். நாரதா, நீ யாகம் ஒன்றிற்கு ஏற்பாடு செய் என்றார் சிவபெருமான். என்ன காரணத்துக்காக யாகம் நடத்த சொல்கிறார் என்பது புரியாவிட்டாலும் ஏதோ ஒரு கலாட்டா செய்வதற்கு தன்னை யாகம் செய்ய சொல்வதாக நினைத்தார் நாரதர். ஏதோ ஒரு கலாட்டா செய்ய தனக்கு நேரம் வந்துவிட்டதாக கருதிய நாரதர் சிவனின் கட்டளையை பதிலேதும் பேசாமல் ஏற்றுக்கொண்டார். யாகத்திற்காக அதவாயு என்ற பசுவை யாகத்திற்கு கொண்டு வந்தனர் சிலர். யாகம் துவங்கியதும் அந்த பசு பயங்கரமாக சப்தமிட்டது. அனைவரும் ஆச்சரியமும் பயமும் கொள்ளும் வகையில் அந்த பசுவின் வயிற்றிலிருந்து ஒரு பயங்கர ஆடு தோன்றியது. பசுவின் வயிற்றிலிருந்து பசுதானே ஒரு பசு கண்ணுக்குட்டி வரும், ஆனால் ஆடு வந்தது. அந்த யாகத்திற்கு வந்தவர்களை நாலா திக்கிலும் விரட்டி அடித்தது அந்த ஆடு. நேரம் செல்ல செல்ல அதன் உருவம் வளர்ந்து கொண்டே போனது. யாரும் அதன் அருகே நெருங்க முடியவில்லை. அந்த ஆட்டின் அருகே யாரும் நெருங்க முடியவில்லை. தேவர்கள் கதறினர். பார்த்தாயா, சிவன் சொன்னதாக சொல்லி இந்த நாரதன் யாகத்தை துவங்கினான். யாகத்திற்கான காரணத்தை சொல்ல மறுத்தான். யாகத்தின் பலனை பெற்று கொள்ள வந்த நம்மை துன்புறுத்தி பார்க்க அவனுக்கு ஆசை. மாட்டை ஆடாக்கினான். ஏதோ மாயாஜாலம் செய்து பெரிய கொம்புகளுடன் அது நம்மை முட்ட வருகிறது. இது என்ன கொடுமை என்று திக்கு தெரியாமல் ஓட்டம் பிடித்தார்கள் தேவர்கள். எல்லோரையும் கலாட்டா செய்பவன் நான். நாரதர் சொல்றார், எல்லாரையும் கலாட்டா செய்பவன் நான் தான். என்னையே கலக்கி விட்டாரே இந்த சிவபெருமான் என்று நாரதரும் அங்கிருந்து தப்பினால் போதும் என ஓடினார். ஆட்டுக்கிட்டேருந்து தப்பிச்சா போதும்னு நாரதரும் கூட சேர்ந்து ஓடுறார். அஷ்டதிக் கஜங்கள் எனப்படும் 8 யானைகள். அஷ்டதிக்குன்னா 8, கஜங்கள்னா யானை. அஷ்டதிக் கஜங்கள் எனப்படும் 8 யானைகள் உலகத்தில் 8 திசைகளையும் தாங்குகின்றன. அந்த ஆடு அந்த யானைகளையும் விரட்டியது. யானைகள் தங்கள் இருப்பிடத்தை விட்டு நகர்ந்ததால் உலகமே ஆடத் தொடங்கியது. தேவர்கள் நிலையில்லாமல் தவித்தனர். இதையெல்லாம் உணர்ந்தும் உணராதவர் போல் அயர்ந்திருந்தார் கண்ண பரமாத்மா. இந்த நிலையெல்லாம் பார்த்தும் பார்க்காதவர் போல் அயர்ந்திருந்தார் கண்ண பரமாத்மா. அந்த வைகுண்டத்திற்குள்ளும் அந்த ஆடு புகுந்து அட்டகாசம் செய்தது. இந்த தகவல் முருகப்பெருமானுக்கு சென்று விட்டது. இதே இந்த வைகுண்டத்துக்கு ஆடு போன விஷயம் முருகருக்கு தெரிஞ்சிச்சு. அவர் தன் தலைமையில் தளபதி வீரபாகுவிடம் கஞ்சாடை காட்டினார்.
தலைவனின் கண் நசிப்பிலேயே அனைத்தையும் புரிந்து கொண்ட வீரபாகு உடனடியாக புறப்பட்டான் வைகுண்டத்திற்கு. வைகுண்டத்தை கன நேரத்தில் அடைந்ததுமே பலம் வாய்ந்த அவனை கண்டு அந்த ஆடு பின்வாங்கியது. இருப்பினும் அவனை முட்ட வருவது போல் பாசாங்கு செய்தது அந்த ஆடு. வீரபாகு அதற்கு அசைபவனா என்ன? அந்த வீர சிங்கம் மாட்டின் கழுத்தை ஒரே அழுத்தாக அழுத்தி பிடித்து இழுத்து பிடித்தான். கொம்பை பிடித்து தரதரவென இழுத்து வந்து முருகனின் முன்னால் விட்டான் வீரபாகு அந்த ஆட்டை. முருகப்பெருமானை பார்த்ததோ இல்லையோ, அந்த ஆடு அவர் பாதத்தில் பணிந்து முருகப்பெருமான் கருணை கடவுள் அவர் பாதத்தில் பணிந்தது. அந்த ஆடு அவர் பார்த்ததோ இல்லையோ, உடனே அப்படியே காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுது. கருணை கடவுள் மிக பெரும் தவறு செய்தாலும் அவரிடம் பணிந்து விட்டால் கருணையுடன் மன்னித்து விடுவார் முருகப்பெருமான். எந்த தவறு செஞ்சாலும் முருகன் பாதமே சரணம் சொல்லிட்டு போய் விழுந்தோம்னா அவர் மன்னித்து நமக்கு கருணை காட்டுவார். அப்படிதான் அந்த ஆட்டுக்கும் கருணை காட்டினார். அவர் அந்த ஆட்டின் மீது ஏறி அமர்ந்தார். முருகப்பெருமானுக்கு அந்த ஆடே வாகனமாயிற்று. இந்த சம்பவத்தை வாழ்வியலோடு ஒப்பிடலாம். எப்படின்னா, கடவுள் இருக்கிறார் என்பது தெரிந்தும் ஒவ்வொரு ஜீவனும் தங்களை உயர்ந்த ஒரு பிறவியாக கருதி கொண்டு ஆணவத்துடன் திரிகின்றன. கடவுள் இருக்கிறார் என்பது தெரிந்தும் ஒவ்வொரு ஜீவனும் என்ன பண்ணுது? தங்களை ஒரு உயர்ந்த பிறவியாக கருதி கொண்டு ஆணவத்துடன் திரிகின்றன, அநியாயம் செய்கின்றன. இறைவன் அவற்றை தன் பக்கம் இழுக்கிறான். அவை அவனை சரணடைந்தால் தனக்கு ஐக்கியமாக்கி கொள்கிறான். திருந்தாத ஜென்மங்களை கடுமையாக சோதிக்கிறான். இங்கே ஆடு அடங்கி போனதால் அவனுக்குரிய வாகனமாகும் பாக்கியம் பெற்றது அந்த ஆடு. யாருக்கு? முருகனுக்கு ஆடு பாக்கியம். ஆடு வாகனமாச்சு. பின்னால் தான் சூரசம்மாரம் பண்ணதுக்கு அப்பவும் தான் மயில் வாகனமாச்சு. அதுக்கு முன்னாடி முருகருக்கு ஆடு தான் வாகனம். தேவர்கள் முருகனை மேஷ வாகனனே வாழ்க, மேஷ வாகனனே வாழ்க வாழ்க என வாழ்த்தினர். யாகம் நடத்தி அதிர்ந்து போன நாரதர் முருகனிடம் ஓடோடி வந்தார். ஆடு முருகன் முன்னால் பெட்டி பாம்பாக நிற்பதை பார்த்து, சிவமைந்தனே, இதென்ன அதிசயம்? பசு ஆடானது, அது உன்னை தேடி வந்ததும் எனக்கும் ஏதும் புரியவில்லையே என்றார் நாரதர். முருகன் சிரித்தான். நாரதரே, தாங்கள் தவத்தில் உயர்ந்தவர். யாகத்தின் பலனை இந்த உலகுக்கு எடுத்து காட்டவே இத்தகைய நாடகம் ஒன்றை என் தந்தையின் ஏற்பாட்டால் நடத்தினேன் நான். நீங்கள் யாகம் செய்தபோது தோன்றிய இந்த ஆடு எனக்கு காணிக்கையாயிற்று. இது போன்ற சிறு காணிக்கையை கூட நான் பெரிய மனதுடன் ஏற்பேன். மனமார்ந்த பக்தி செய்ததாக கருதி 1க்கு 10 பலன் அளிப்பேன். தாங்கள் தொடர்ந்து இந்த யாகத்தை செய்யுங்கள். யாகத்தில் தோன்றிய இந்த ஆட்டை எனக்கு பரிசளித்ததால் உங்களுக்கு 100 யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்றான் முருகன். நாரதர் மகிழ்ச்சியுடன் விடை பெற்றார். இதன் பிறகு கைலாயம் திரும்பினார் நாரதர். முருகனும் கைலாயம் திரும்பினான். ஒரு நாள் நான்முகனான பிரம்மா சிவ தரிசனத்துக்கு வந்தார். பிரம்மா சிவனை பார்க்கறதுக்காக அங்கே வந்தார். இறைவனை வணங்கிவிட்டு புறப்பட்டார். யார்? சிவபெருமானை வணங்கிட்டு பிரம்மா கிளம்பிட்டார். அப்போது வழியில் முருகன் தன் தளபதிகளோடு உரையாடி கொண்டிருந்தான். பிரம்மன் அவனை பார்த்ததும் கண்டுகொள்ளாமல் சென்றார். யாரு? பிரம்மன் முருகனை பார்த்தும் பார்க்காத மாதிரி போனான் பிரம்மன். உடனே முருகருக்கு கூப்பிடுறார். ஓய் பிரம்மா, இங்கே வாரும் என்றான் முருகன். என்ன நடந்ததென்று அங்கே பிரம்மாவை கூப்பிட்டாப்ல முருகர். பிரம்மாவுக்கும் முருகனுக்கும் அங்கே என்ன நிகழ்வு நடந்தது என்று நாளைய கந்த புராணத்தில் 17வது பகுதியில் பார்க்கலாமா? பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.
தனிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், தனிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.